செல்ஃப் அப்கிரேட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம சின்ன வயசில் ஒரு பையன் இளைஞன் செய்யணும், ஒரு இளம் பெண் ரொம்ப தன்னை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 25-30 வயசில் எல்லாரும் தளர்வாயிடுறாங்க. 25-30 வயசுக்கு அப்புறம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் மோர் தென் 60% உடைய வாழ்க்கையில் ஒரு 30s 40s இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு அடுத்து என்ன அப்படின்னு தெரியலை. ஓசோ சொல்லுவது போல் பார்த்தோன்னா எல்லோரும் அடுத்து அவங்க பரியல் கிரவுண்டை நோக்கி தான் அவங்க பார்வை இருக்குன்னு கொஞ்சம் கடுமையாக சொல்வார். அவங்களுடைய வாழ்க்கையில் உயிரோட்டமே இல்லாமல் இருக்குன்னு சொல்வார். பெரும்பாலான கணவன் மனைவியருடைய வாழ்க்கையில் அவங்கள மூவபிள் டெட் பாடி அப்படின்ற மாதிரி சொல்வார். அந்த மாதிரி பார்க்கும்போது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்காங்க. நாம் இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு என்ன செய்கிறது, நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும்போது எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் இந்த உலகத்தில் சிலர் விதிவிலக்கு இருக்காங்க. அதில் 70வது வயசில் தன்னுடைய PhD பண்ணவர ஒரு ஆன்மீக நண்பர் எனக்கு இருந்தாங்க. 60வது வயசில் 4th இது 5th இது பெரிய மாஸ்டர் இது படித்தவங்க நான் பார்த்துருக்கேன். அதனால் நம்ம இப்போ நியூரோ பாத்வே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் சும்மா, அது உண்மை கிடையாது. 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சா பிரெயின் மெமரி இழந்துரும், அதெல்லாம் பொய். அது 40 50 வயதில் 60 வயதில் புது மொழிகளை, புது லாங்குவேஜை கற்றுக்குறாங்க, நிறைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம வாழ்க்கை போராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம செல்ஃப் எஜுகேட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி எஜுகேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், அது 20 வருடம் 30 வருடம் ஒருத்தர் ஆய்வு செஞ்சுருப்பார். அந்த ஆய்வை ஒரு சின்ன நூலாக எழுதியிருப்பார். அந்த நூலை நம்ம கரெக்டாக தொடர்பு கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் 20-30 வருஷம் வாழ்ந்து கண்ட அனுபவத்தை நாம் பெற முடியும். ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால், அவர் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பார். நம்ம அதெல்லாம் செஞ்சு பார்த்து முடிவு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், லிசன் பண்ணுறது, புக்கு மூலமாக பண்ணலாம், அல்லது ஆடியோ புக் கேட்கலாம், அல்லது ஒரு மோட்டிவேட் ஸ்பீக்கர் உடைய ஸ்பீச்சை கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டுட்டு அதில் ஆக்டிவ் இது, பேசிவ் இது இருக்குது. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், சிலர் பேசிவ் லிசனர்ஸ்னு இருக்காங்க. அவங்க என்ன கேட்டுட்டு அடுத்த ஸ்பீச் எப்போ இருக்குது அங்கே போகலாம், அப்புறம் அடுத்த புக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்து யோசிப்பாங்க. அவங்க பேசிவாக இருக்குது. நம்ம ஆக்டிவாக இருக்கணும். அது ஆக்டிவாக இருக்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம ரிசீவ் பண்ணுற இன்ஃபர்மேஷனை நம்ம லைஃப்பில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படி யோசிக்கணும். நம்ம ஒரு புக்கை படிக்கிறோன்னு சொன்னால் அதில் ஆங்கரை எப்படி அதை க்ரியேட்டிவ் ஃபோர்ஸாக மாற்றுறது அப்படின்னு ஒரு புக்கை படிக்கிறோம். அதை புக்கை படிச்சுட்டு யார்கிட்டையாவது நம்ம பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்காக வச்சுக்கூடாது. நம்ம லைஃப்பில் நம்ம எந்த இடத்துல டெம்பரை லூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி சூழ்நிலையில் டெம்பரை லூஸ் பண்ணுறோம், நம்ம சபார்டினேட் கிட்ட டெம்பரை லூஸ் பண்ணுறோமா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட டெம்பரை லூஸ் பண்ணுறோமா, எப்படி லூஸ் பண்ணுறோம், எந்த நேரத்தில் நம்ம அமைதியை இழந்துடுறோம் அப்படின்றத யோசிக்கணும். ஃபஸ்ட்டு யோசித்து பார்த்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பலகீனத்தை முதல்ல சரி செய்யணும். அப்படி சரி செய்து விட்டு நம்ம அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்லும்போது அவர்களுடைய மனதிலே அது பியர்ஸ் பண்ணி பெனிட்ரேட் பண்ணிக்கிட்டு உள்ளே போகும். அவங்க மனதில் அது தைக்கும். அதனால் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டா எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபேட் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மேலே நமக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் போயிடும். நம்ம கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம லைஃப்பில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். எனக்கும் இன்னைக்கு படித்த விஷயத்துக்கும் என்ன தொடர்பு, அப்படி படித்த விஷயத்தை நான் எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு பார்க்கணும். நாம் கேட்ட விஷயத்தை இன்னொரு நண்பர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, இப்படி எனக்கு தோணுது, இந்த ஸ்பீச் கேட்டால் இப்படி தோணுது, அப்போ லைக் மைண்டட் பீப்புள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும். நன்னூல்னு ஒரு நூல் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் 1 மணி நேரம் ஒரு புக்கை படித்து முடிக்கிறீங்க, 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ, அதை படித்து முடிக்கும்போது அதில் 25% தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதை மனனம் பண்ண சொல்கிறாங்க, அதை ரீதிங்க் பண்ண சொல்கிறாங்க. அந்த பசுமாடு எப்படி வைக்கோலை போட்டு சாப்பிட்டு திருப்பி உள்ளே கொண்டு பாலைவனத்தில் எப்படி ஒட்டகம் போய்கிட்டு இருக்கும்போது திருப்பி உள்ளே இருந்துக்கு அதை கொண்டு அசை போடுமோ, அந்த மாதிரி அதை அசை போடணும்.
அப்படி அசை போடும்போது இன்னொரு 25% பதியும். அதுக்கப்புறம் 100% எப்போ ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அதை ஒத்த உணர்வுகள் உள்ளவங்க கிட்ட நம்ம உட்காந்துட்டு அதே சப்ஜெக்டை லைக் மைண்டட் பீப்புள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது நல்லா வந்துட்டு அவங்களுக்கு 100% மாறுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும், படித்ததை மனனம் பண்ணணும், என்ன பண்ணேன்னு ரீதிங் பண்ணணும், ரீதிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைக் மைண்டட் பீப்புள்கிட்ட ஒத்த உணர்வுகள் உள்ளவங்க கிட்ட நம்ம அதை பற்றி இன்ட்ராக்ட் பண்ணணும். அதை எது எப்படி இருந்தாலும் சரி நம்ம படிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம சும்மா கேட்டுட்டு மேம்போக்காக விடக்கூடாது, ஆக்டிவாக இருக்கணும். பேசிவ் லிசனர்ஸாக இருக்கக்கூடாது, ஆக்டிவாக மாறணும். எல்லாவற்றையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். எல்லா விஷயத்தையும், அதாவது பொருளாதாரம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நவீன விஞ்ஞான முன்னேற்றம், எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுக்கிட்டது கரெக்டு தானா, நம்ம அவர் சொல்கிறத நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம இப்போ பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்காங்களா, பிஸ்னஸ் ஸ்கூலில் படித்தவங்கள்ட்ட அதை பற்றி பேசணும். இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அது சரியா, அது கரெக்டாக, நான் புரிஞ்சுக்கிட்ட முறை இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன், அது எப்படி அப்படின்றத மாதிரி பேசணும். இது ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு விஷயம் இருக்குது, அதை விஞ்ஞான அறிவு உள்ளவர்கள்ட்ட கலந்து பேசணும். மெடிக்கல் சம்மந்தமாக இருக்குது, அதை அவங்க சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட விவாதிக்கணும். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் என்று பார்க்கும்போது நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படியே பூஸ்ட் ஆகும். நிறைய விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு உணர்ந்து அதை வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது செல்ஃப் கான்ஃபிடென்ட் டெவலப் ஆகும். இன்றைக்கி என்னுடைய சில நண்பர்கள், அயல்நாட்டு நண்பர்கள் சொல்கிறாங்க, பெரிய சிஇஓஸ் அவங்களுக்கு பல ஆயிரம் கோடி வருட வருமானம், அவங்க கிளாஸ்க்கு வராங்களாம். அவங்க அவங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் இந்த மாதிரி கோர்ஸுக்கு வராங்க. அவங்க அப்கிரேட் பண்ணிக்க வராங்க. அவங்க கம்பெனியில் உள்ளவங்க அவங்கள டாமினேட் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது சார், இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இப்படி இருக்குது அப்படின்றதா சொல்லிவிடுவாங்க. அதனால அவங்க எல்லாருமே வளர்த்து கொண்டே வராங்க. நம்மளும் நம்ம இன்றைக்கி உலகத்தில் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும். நம்ம செல்ஃப் ஸ்டடியும் பண்ணணும், வெளியிலையும் கரெக்டாக நூலறிவையும் வளர்த்துக்கணும், வெளியில் கற்றுக்கிற அந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய அறிவையும் வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நமக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்துக்கிறது கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏஐ மூலமாக, நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம வாழ்க்கையில் சரியான முறையில், டிசிப்ளினான முறையில் நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்போது வெளியிலையும் தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், உள்ளேயும் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை நமக்கு ஈஸியாக தெரியும். யாராவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது இப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டே இருக்கும்போது நம்ம ஒரு 50 வயதுக்கு அப்புறம் 45-50 வயதில் நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டியாக நம்ம மாறிடுவோம். நம்ம ஒரு கலங்கரை விளக்கமாக நம்முடைய வாழ்க்கை அமையும். நம்ம வயதானவர்களை இன்னைக்கு இளைஞர்கள் பாரமாக நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க எதையும் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கல, ஊர்க்கதை பேசுறது, வெட்டி அரசியல் பேசுறது, இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம உள்ளுக்குள்ள வளர்ச்சி பெறணும், நம்ம மலர்ச்சியாக இருக்கணும், எப்போதும் முக மலர்ச்சியோடு இருக்கணும், சோர்வுற்று இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம கிளாண்டெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம பாடி மைண்டை நல்லா இன்டலெக்சுவலாக, ஃபிசிக்கலாக, மென்டலாக ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிற பயிற்சியும் பண்ணணும். வெளியில் இருக்கக்கூடிய நிறைய தகவல்கள் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு மேற்கொண்டு நம்ம எப்படி வளரலான்னு பார்க்கணும். நம்மளை யாராலையும் கணிக்க முடியாது, நம்ம வளர்ச்சி நம்ம கையில் தான் இருக்குது. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் இன்னைக்கு இந்த ஊரே 24 மணி நேரமும் நம்ம பகல் வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் எடிசன் தான் காரணம். அந்த எடிசன் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை தடவைனா 999 முறைகள் மிகப்பெரிய ஃபெயிலியரை சந்திச்சார். 1000வது தடவை ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலை. எடிசனை கேட்டாங்க, இவ்வளவு தோல்வி அடைஞ்சிட்டு இனிமேல் என்ன, எதுக்கு இதே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டாங்க. எடிசன் சொன்னார், நீங்கள் நினைப்பது போல் இது தோல்வி கிடையாது, எது தவறு என்பதை புரிந்து கொண்டேன்,
இனி தவறில்லாமல் ஒரு காரியத்தை திறம்பட செய்வதற்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. ஒளிமிகுந்த உலகத்தை அவரால் வழங்க முடிந்தது. நம்ம அடுத்தவங்க செய்யக்கூடிய ஏளன இகழ்ச்சியிலெல்லாம் நம்ம அன்ஷேக்கபிளா இருக்கணும் அப்படின்னு சொன்ன நம்ம எதை படிக்கிறோமோ எதை உள்வாங்குறோமோ அதை நம்ம லைஃப்ல நல்ல விஷயங்களை கொண்டு வந்துடணும். நம்ம லைஃப்ல நம்ம டிசிப்ளினா இருக்கணும். நம்ம யோக பயிற்சி தியான பயிற்சியை பற்றி படிக்கிறதுனால எந்த பெரிய மாற்றமும் வராது. அதை நம்முடைய வாழ்க்கையில் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை கொண்டு வரும்போது அதை பிராணாயாமமாக இருக்கட்டும், யோக பயிற்சியாக இருக்கட்டும், அது தற்சோதனையாக இருக்கட்டும், வாழ்க்கையிலே கொண்டு வரும்போது நமக்கு நம்மை பற்றிய ஒரு மேலான அபிப்பிராயம் ஏற்படும். அதுதான் உண்மையான கரேஜ். அந்த வைரமுடைய நெஞ்சம்னு அது சொல்கிறது அதுதான். அந்த வைரமுடைய நெஞ்சமாக நம்முடைய நெஞ்சம் மாறுவதற்கு புத்தி தீட்சண்யம், அறிவு தீட்சண்யம் ஏற்பட வேண்டும். அறிவு தீட்சண்யம் ஏற்படுவதோடு நமக்கு வாழ்க்கையில் திட சித்தம் ஏற்படுவதற்கு தாட் வேர்டு ஆக்ஷனுக்கு இடையில் கேப் இல்லாமல் ஒரு நிலையை கொண்டு வந்துடணும் என்று கூறிக்கொண்டு, வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம் என்று கூறி ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளத்துடன். Asi Podcast by M.S. Ravishankar Raja.